Hello children, இன்னைக்கு நம்ம மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியாட் கிளாஸ் 4ல கிளாஸ் 4 ஒர்க் புக்கில் உள்ள ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? லாஸ்ட் வீடியோவில் ஃப்ராக்ஷன்ஸ் சாப்டர் பார்த்துட்டு இருந்தோம். சாப்டர் 3. ஓகே, சாப்டர் 3 ஃப்ராக்ஷன்ஸ். இந்த ஃப்ராக்ஷன் சாப்டரில் உள்ள 25 ப்ராப்ளம்ஸ் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ அச்சீவர் செக்ஷன் பார்க்கலாம். ஓகேவா? கொஷின் நம்பர் 25. ஷேடட் ஃப்ராக்ஷன் 1/4 plus 1/12 is represented by which of the following figures? என்ன கொடுத்திருக்காங்க? 1/4 plus 1/12 is represented by which of the following figures? இதில் என்னன்னா shaded fraction தான். shaded fraction தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த 1/4 plus 1/12ன்றதை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ பாருங்கள், ஃப்ராக்ஷன் வந்து லைக் ஃப்ராக்ஷனாக இருக்கா, அன்லைக் ஃப்ராக்ஷனாக இருக்கா? ஃப்ராக்ஷன் வந்து டினாமினேட்டரில் இங்கே 4 இருக்குது, 12 இருக்குது. ஸோ ஃப்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்குது? அன்லைக் ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? கன்வெர்ட் அன்லைக் ஃப்ராக்ஷன் இன்டு எப்படி மாற்றணும்? லைக் ஃப்ராக்ஷன். ஓகேவா? லைக் ஃப்ராக்ஷன், அன்லைக் ஃப்ராக்ஷன் டு லைக் ஃப்ராக்ஷனாக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த டினாமினேட்டர் இருக்குல்ல, டினாமினேட்டர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? சேமாக நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்போ இங்கே டினாமினேட்டர் என்ன இருக்குது? டினாமினேட்டர் என்ன இருக்குது? 412 இருக்குது. ஓகேவா? இப்போ இதை என்ன பண்ணணும்? சேமாக கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா LCM of 4, 12. இந்த 4க்கும் 12க்கும் LCM ஃபைண்ட் அவுட் பண்ணணும். LCM நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா டினாமினேட்டர் எப்படி ஆகிடும் அப்படின்னா சேம் ஆகிடும். அன்லைக் ஃப்ராக்ஷன் வந்து லைக் ஃப்ராக்ஷனாக மாறிடும். ஓகேவா? அப்போ LCMனா என்ன? லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஓகேவா? LCMனா என்ன? லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஓகே, ஸோ அப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 மல்டிபிள்ஸ் ஆஃப் 12 என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 மல்டிபிள்ஸ் ஆஃப் 12 அதில் காமனாக உள்ளது, அதுக்கப்புறம் லீஸ்டாக உள்ளதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ மல்டிபிள் ஆஃப் 4 என்னது? 4, 8, 4 டேபிளில் உள்ள வேல்யூஸ் தான். 4, 8, 12, 16, 20, 24 எக்ஸெட்ரா. ஓகேவா? இதில் என்னது? மல்டிபிள் ஆஃப் 4. அடுத்து என்னது? மல்டிபிள் ஆஃப் 12. அப்போ 12 டேபிளில் பார்த்தீங்கன்னா 12, 24. ஓகேவா? அடுத்து 36 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அப்போ லீஸ்ட் காமன் மல்டிபிள். இப்போ மல்டிபிள் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்னது? ஃபஸ்ட்டு வந்து மல்டிபிள்ஸ் எழுதுகிறோம். நெக்ஸ்ட் வந்து காமனாக உள்ளது என்னன்னு பார்க்கணும். அப்போ காமனாக உள்ளது பாருங்கள், இங்கே எடுத்தோடனே 12 இருக்குது, இங்கேயும் வந்து 12 இருக்குது. 12 வந்து காமனாக இருக்குது. அடுத்து வந்து என்ன இருக்குது? 24 வந்து காமனாக இருக்குது. அடுத்து நம்ம கண்டிஷன் என்ன அப்படின்னா லீஸ்ட் இருக்கிறதுல எது லீஸ்ட்டாக காமனாக இருக்குது? இருக்கிறதுல காமனாக உள்ளதில் லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 12 தான். ஓகேவா? எடுத்தோடனே இப்போ 24ம் பார்த்தீங்கன்னா காமனாக தான் இருக்குது. அப்போ 24 and 12 இதில் லீஸ்ட் வேல்யூ எது? 12 தான். ஸோ அப்போ லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் 4, 12 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து 12. ஓகேவா? ஸோ அப்போ LCM ஆஃப் 4, 12 என்ன அப்படின்னா 12. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டினாமினேட்டர் 4-ஐ 12ஆக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ டினாமினேட்டர் 4-ஐ 12ஆக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது எப்பொழுதும் என்ன பண்ணணும்? சேம் நம்பரால் தான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ 4 3s are 12. 4-ஐ வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12 வந்துடும். எகெயின் அதனால என்ன பண்ணணும்? நியூமரேட்டர்லேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 3/12. ஓகேவா? அடுத்து இது பாருங்கள், இந்த ஃப்ராக்ஷனில் பாருங்கள், ஆல்ரெடி டினாமினேட்டர் வந்து என்ன இருக்குது? 12ஆக இருக்குது. அப்போ எந்த சேஞ்சும் இல்லை. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? 1ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 1/12 இன்ட்டு 1 இன்ட்டு 1 நமக்கு ஆன்சர் என்ன வந்துடும்? 1/12. ஸோ இப்போ பாருங்கள், டினாமினேட்டர் 2 எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அன்லைக் ஃப்ராக்ஷனை வந்து லைக் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? 3/12 ப்ளஸ் 1/12 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோன்னா விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது? 4/12.
ஓகேவா? இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 4/12 வந்துருச்சு. இப்போ இந்த 4/12 அப்படிங்கிறது தான் என்னது? இப்போ நோட் பண்ணிக்கலாம் 4/12. இந்த 4/12 அப்படிங்கிறது தான் இந்த ஷேடட் ஃப்ராக்ஷன். அப்போ ஷேடட் ஃப்ராக்ஷன் 4/12 represented by which of the following figuresங்கும்போது ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ 4/12ன்னா 12ன்றது தான் என்னது? டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ். 12 தான் என்னது? டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ். 4ன்றது என்னது? ஷேடட் பார்ட். ஓகே, அப்போ இங்கே ஷேடட் பார்ட் எங்கே 4 இருக்குது பாருங்கள், ப்ளஸ் எங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் 12 இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? இந்த மாதிரியும் செக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதை என்ன பண்ணலாம்? 4/12 இன்னும் சிம்பிளஸ்ட் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணணும்னா 4 and 12 காமன் ஃபேக்டர் என்ன? 4. அப்போ இதையும் என்ன பண்ணலாம்? நம்ம 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம், இதையும் 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ 4/4 வந்து 1, 12/4 என்னது? 3 இல்லையா? 3 4s are 12. அப்போ நமக்கு என்னது? இதில் என்ன இருக்குது? அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் வந்து 3, நம்பர் ஆஃப் ஷேடட் பார்ட் 1. ஒன்று இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும், 4/12ன்ற ஃபார்மேட்டு, இல்லைன்னா இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணலான்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் 12 இருக்கிற மாதிரி இங்கே ஆப்ஷன் இருக்கா பார்க்கலாம். இதில் பாருங்கள், ஆப்ஷன் ஏல ஷேடட் பார்ட்லேருந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ இல்லை. அடுத்து இது பாருங்கள், 1 2 3 4 5, இதில் 5 தான் இருக்குது. அப்போ இதுவும் கிடையாது. அடுத்து இதில் செக் பண்ணலாம். 1 2 3 4 5, இதில் வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் என்ன இருக்குது? 5 தான் இருக்குது. இதுவும் இல்லை. நமக்கு எத்தனை வேணும்? 12 வேணும். அப்போ இதை கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10, 10 தான் இருக்குது இல்லையா? பட் நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் என்னது? 12. ஸோ அப்போ இதுலேருந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, இதில் நம்ம ஃப்ராக்ஷனில் நம்ம படிச்சிருக்கோம்ல 4/12. அப்போ 12ன்றதை நம்ம என்ன சொல்லுவோம்? டோட்டல் நம்பர் ஆஃப் 12ன்றது என்னது? டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ். ஓகேவா? டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ். அப்போ அந்த ஒரு பார்ட்டும் எப்படி இருக்கணும்னா ஈக்குவலாக இருக்கணும். அப்போ அதை வச்சு செக் பண்ணுங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏல பாருங்கள், ஒரு பார்ட்டும் ஈக்குவலாக இருக்குது பார்க்குறதுக்கே, பட் 12 இல்லை. இதில் ஆப்ஷன் பியில் பாருங்கள், இது ஒரு ஷேடட் பார்ட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. இது ஒரு ஷேப்பு, இது ஒரு ஷேப்பு, இது ஒரு ஷேப்பு. பட் இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள் பெரிய ட்ரையாங்கிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிளை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து 2ஆக டிவைட் பண்ணிக்கணும். இப்போ இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் பாருங்கள், 1 2 3 4 5 6 இருக்குது. ஓகேவா? அப்போ பட் நமக்கு என்னது? 12. அப்போ இந்த ஆப்ஷனும் இல்லை. இதில் வந்து ஈக்குவலாக தான் பார்க்குறதுக்கே தெரியுது, எல்லா பார்ட்ஸும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ 5 இருக்குது, இது இல்லை. இப்போ இந்த ஆப்ஷனில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கிற இந்த ஆப்ஷன் டியில் பாருங்கள், ஷேடட் பார்ட் எப்படி இருக்குது? ஒரு ஸ்கொயர் இருக்குது. இந்த ஸ்கொயரை ஈக்குவலாக டிவைட் பண்ணிவிட்டு ஒரு பார்ட்டை மட்டும் ஷேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட். ஓகேவா? அப்போ எல்லா ஸ்கொயரையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்கணும். அப்போ இந்த ஸ்கொயரையும் ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்கலாம், இந்த ஸ்கொயரையும் ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ கவுண்ட் பண்ணலாம். ஓகேவா? 1 2 3 4 5 6, மேலே வந்து 3 ஸ்கொயர் இருக்குது. அப்படியே ஈக்குவலாக கட் பண்ணோன்னா 6 பார்ட்ஸ். 7 8 9 10 11 12, கீழே 3 ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஈக்குவலாக கட் பண்ணோன்னா இது ஒரு 6 பார்ட்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன் டியில் தான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா 12 இருக்குது. ஷேடட் பார்ட் பாருங்கள், 1 2 3 4. ஓகேவா? அப்போ இது அச்சீவர் செக்ஷன் இல்லையா? அதனால கொஞ்சம் நம்ம யோசித்து சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, நம்ம கண்டிஷன் படிக்கும்போது அதில் உள்ள ஒரு வேர்டையும் நல்லா லிசன் பண்ணி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் 12ன்றது என்னது? டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ். இது நம்ம புரிஞ்சு படிச்சிருந்தோம் அப்படின்னா இப்போ இந்த ஸ்கொயரை என்ன பண்ணிக்கணும்? ஈக்குவலாக கட் பண்ணிக்கணும். அப்போ ஷேடட் பார்ட் வந்து ஒரு ஸ்கொயரில் உள்ள ஹாஃப் பார்ட் தான் ஷேடட் பார்ட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? ஒவ்வொரு ஸ்கொயரையும் ஈக்குவலாக கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் வந்து நம்ம கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? அப்போ இதில் ஷேடட் பார்ட் எத்தனை இருக்குது? 4 இருக்குது. அப்போ இந்த டயக்ராமுக்கு தான் என்ன வருது? ஷேடட் ஃப்ராக்ஷன் வந்து 4/12ன்னு வருது.
ஓகே அப்போ the answer is option D. ஓகேவா புரியுதா? ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஓகேவா? பை.